2018 அரவிந்த் 10th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ணான். அப்போ அவனுக்கு சரியான விஷன் இல்லாததுனால மெடிக்கல் சைட் போகலாமா இல்லை இன்ஜினியரிங் சைட் போகலாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தான். ஸோ ஹையர் செகண்டரியில் மேத் பயாலஜி குரூப்பை சூஸ் பண்ணான். ஆஃப்டர் 2 years 12th கிரேட்லாம் கம்ப்ளீட் பண்ண வாட்டி இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன், அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணான். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் ஜாயின் பண்ணான். பயாலஜியிலேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மூவ் ஆனதுனால சில ப்ராப்ளம்ஸை அரவிந்த் ஃபேஸ் பண்ணான். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவன் எப்படி ஓவர் கம் பண்ணான், அண்ட் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத அரவிந்த் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறான். அண்ட் அந்த அரவிந்த் நான் தான் ரீசெண்டாக என்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணேன், ரொம்ப ரீசெண்டாக. அண்ட் யூடியூப்பில் பார்ட் டைமாக வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வெல்கம் டு த சேனல். அண்ட் ஆஸ் ஐ மென்ஷன் பிஃபோர், இந்த வீடியோவில் ஆஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக, அதாவது பயாலஜிலேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மூவ் ஆன ஸ்டூடெண்ட்டாக நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன, அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. The very first problem is that effort. இந்த எஃபர்ட் நீங்கள் நினைக்கிற அந்த எஃபர்ட்டை மீன் பண்ணல, இந்த எஃபர்ட் ஃபியரை மீன் பண்ணுது. அச்சோ, நம்ம பயாலஜிலேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்விட்ச் ஆகிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு நாலேஜும் இருந்ததில்லை, இது கஷ்டமாக இருந்துட்டா என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, இதெல்லாம் நமக்கு வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம மைண்டில் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் ஒரு விதமான கன்ஃபியூஷன்ஸையும் ஒரு விதமான ஃபியரையும் நம்ம மைண்ட்குள்ளார கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த ஃபியரெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னா, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. நமக்கு பயாலஜி மட்டும் கம்ப்ளீட்டாக தெரியுமா என்ன? நம்மளே 11th 12th வந்ததுக்கப்புறம் தான் பாட்னி தனியாகவும் சுவாலஜி தனியாகவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளார என்டர் ஆகும்போது மட்டும்தான் நம்ம கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, எனக்கு வருமா வராதா அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் இறங்கி பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். அண்ட் கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும், அண்ட் போக போக இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இனிஷியலாக இந்த ஃபியர்ஸ் வரதெல்லாம் ரொம்ப காமன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபியர்ஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்படி மூவ் ஆகணும், அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு நான் என்னென்னலாம் ப்ரோக்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். விச் லீட்ஸ் டு மை செகண்ட் பாயிண்ட், my second problem, newbie phase. Trust me, எனக்கு 12th முடிக்கிற வரையும் கம்ப்யூட்டர் பற்றி அவ்வளோ நாலேஜ்லாம் கிடையாது. ஜஸ்ட் மூவிஸ் டவுன்லோட் பண்ண தெரியும், யூடியூப் பார்க்க தெரியும், கேம் ஆட தெரியும், அண்ட் Ctrl+C Ctrl+V தெரியும். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அங்கே போய் தான் நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். நீங்கள் சிஎஸ் ஸ்டூடெண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ஸ்கூலில் வந்துட்டு சிஎஸ் குரூப் எடுத்து படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களே நம்ம எடுத்துக்கிட்டா கூட அவங்களுக்கும் கொஞ்சம் பேசிக்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஸ்கூல்ஸில் வந்துட்டு அவ்வளோவா ப்ராக்டிக்கல் நாலேஜ் மேலே தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும்தான். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போதும், அவங்களுக்கு ஈக்குவலாக மாறிடலாம். அண்ட் இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர்ஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க மட்டும் சில கோடிங் கிளாஸஸ் அண்ட் சில கோர்சஸ்லாம் எடுத்து இல்லைனா செல்ஃப் லேர்னிங் பண்ணி கொஞ்சம் நாலேஜோடு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் அந்த ஸ்டேட்டுக்கு ஈஸியாக போக முடியும். ஜஸ்ட் ப்ராப்பராக ஒரு டைமை ஒதுக்கி அந்த டைமில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அண்ட் அஃப்கோர்ஸ் சில வேர்ட்ஸ்லாம் புதுசாக இருக்கும், சில டேர்ம்ஸ் புதுசாக இருக்கும், புது கான்செப்ட்ஸாக இருக்கும், அதெல்லாமே இருக்கும் தான். பட் போக போக அதெல்லாம் நமக்கு ஈஸியாக மாறிடும். ஸோ இதுதான் செகண்ட் ப்ராப்ளம், இதை இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும். தேர்ட் ப்ராப்ளம் இஸ் ஜீரோ கைடன்ஸ். அரவிந்த், நான் வந்துட்டு ஃபியரெல்லாம் தள்ளி வச்சிட்டேன், நியூபி ஃபேஸ்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அண்ட் கோடிங்னா என்ன, எதுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும், அண்ட் எங்கெல்லாம் ரிசோர்ஸஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எனக்கு இருந்துச்சு. அண்ட் நோ ஒன் இஸ் தேட் டு ஹெல்ப் மீ. அதாவது ப்ராப்பராக என்னை கைட் பண்ணுறதுக்கோ இல்லை சொல்லித்தரதுக்கோ ஒரு ஆளும் எனக்கு இருந்ததில்லை. பட் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, பிகாஸ் ஐம் ஹியர், நான் இருக்கேன். உங்களுக்கு ப்ராப்பராக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலாம், அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னென்ன டொமைன்லாம் இருக்குது, ஸோ எதுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறோம், இந்த மாதிரி உங்களுக்கு வர எல்லா டவுட்ஸையும் வந்துட்டு நான் சால்வ் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் என் ஒர்க்கை பார்க்குறேன், வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் போய் பாருங்கள். ஸோ கைடன்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ப்ராப்பராக எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் எங்கேருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட். உங்களுக்கு இந்த ஃப்ரேஸ் தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்லோ அண்ட் ஸ்டடி அண்ட் வின்ஸ் த ரேஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃப்ரேஸ் மூலயமா நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைக் ஒரு கோடிங் கிளாஸ்க்கு போகணும், இல்லை பே பண்ணி ஒரு கோர்ஸை வாங்கி அந்த கோர்ஸில் படிக்கணும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆன வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலே போதும். நீங்கள் 4 years வரும்போது நீங்கள் ஒரு பெட்டர் ஸ்டூடெண்ட்டாகவும் ஸ்கில்ஃபுல் ஸ்டூடெண்ட்டாகவும் மாறியிருப்பீங்க.
ஸோ என்னை பொறுத்த வரையும் நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த லீவை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்கில்லை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. இவன் இதை பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துருச்சு, இவன் இப்போவே இவ்வளோ நாலேஜாக இருக்கான், இவன் இந்த டொமைனுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டான், இந்த மாதிரி மற்றவங்களை நினச்சி வரி பண்ணிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி அண்ட் வின்ஸ் த ரேஸ். ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தான் நான் ஃபேஸ் பண்ணது அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணேங்கிறதையும் சொல்லிட்டேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மூவ் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். நான் படிக்கிறேன் அண்ட் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அரவன்.